ஹாய். என் டாட்டருக்கு உடம்பு சரியில்லை. அவளுக்கு ரொம்ப த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ அவளால் பேச முடியல. அதனால இன்னைக்கு நான் பேசுகிறேன். இன்னைக்கு பிரஜனோட இன்டர்வியூ பார்த்தோம். இன்டர்வியூவில் பார்க்கும்போது பயங்கர மோசமாக இருந்தது ஆக்சுவலாக. அவர் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உள்ள உள்ளேயே கொஞ்சம் ஒரு அன்ஸ்டேபிளாக இருந்தார். வெளியில் போயிட்டு சுத்த டேபிள் ஆயிட்டார். அதாவது ஒண்ணுமே புரியல. இப்ப அவருக்கு என்ன பேசுறது? என்ன பண்றது? அதாவது ஊர்ல இருக்கிற எல்லா இன்டர்வியூவும் பார்த்தாராம். கெமி வந்து இவர பத்தி பேசின இன்டர்வியூவ பார்த்தாராம். ஆனா, இவர பத்தி வெளியில வந்ததுல இவர் வைஃப் பத்தி சொன்னாங்கல்ல, அதெல்லாம் அதெல்லாம் அவருக்கு தெரியாதாம். "அது நான் கவனிக்கல. அது நான் பண்ணல" அப்படின்றாரு. இவருக்கு சம்மந்தப்பட்ட அதாவது யாரா இருந்தாலும், தான் சம்மந்தப்பட்டது என்ன விஷயம் வந்திருக்கு அப்படின்றத பார்ப்பாங்க. அதுவும் முக்கியமா கான்ட்ரோவர்சில எதுனா வந்திருக்கா? ஏன்னா இவர் வைஃப் உள்ள இருக்காங்கன்னும்போது, அத தான் இவர் ஃபர்ஸ்ட் பார்த்துருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து கெமிய பத்தி கேட்டாங்க. "உங்க வைஃப் வந்து ரொம்ப பயங்கரமா நாடகம் ஆடுறாங்க. அவர் என்ன மிஞ்சி மிஞ்சி போனா இங்கேருந்து இந்த சென்னைக்குள்ளேயே தானே இருக்காரு. அவர் வந்து ஒரு ஷூட்டிங் போன மாரி நெனச்சுக்க வேண்டியது தானே. எதுக்கு இவங்க இவ்ளோ ஆர்ப்பாட்டம் பண்றாங்க? ஒரே கத்தி கலாட்டா பண்றாங்க." அப்படின்லாம் சொல்லி அ கேட்டாங்க. அப்படின்னு கேட்டாங்களாம். கெமி வந்து சொன்னாங்களாம், "ஐய்யயோ! அந்த சீரியல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்களே, அப்படியே சீரியலையே உள்ள நடத்துறாங்க." ஆமா, அப்படிதான் சொன்னாங்க அவங்க. சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? அப்படியே அவர் போயிட்டு திரும்பி அது அது வேற இன்னொரு அவர் வந்து சப்பக்கட்டு கட்டுறாரு. என் ஒய்ஃப்க்கு வந்துட்டு எக்ஸைட்மென்ட்ல எக்ஸைட்மென்ட் ஆனாலே மயக்கம் போட்டு விழுந்துருவா. சாண்ட்ரா அளவுக்கு நான் ஆக்ட் ரைட் அப்புறமா பேசலாம் கேமி. இல்ல, இல்ல சொல்லிடுறா அதான். அது வந்து என் ஒய்ஃப் வந்து போயிட்டு வந்ததுக்கப்புறம் எ எ அவ மயக்கம் போட்டு விழுந்தா. அது என்ன போனா மயக்கம் போட்டா கூட பரவால்ல. போயிட்டு திரும்பி வந்த உடனே எப்படி நீங்க மயக்கம் போட்டு விழன்னு எல்லாரும் நெனச்சிருப்பாங்க. என் ஒய்ஃப் அப்படிதான். ஓவர் எக்ஸைட்டட் ஆனாங்கன்னா, அவங்களுக்கு டக்குன்னு வந்து மயக்கம் வந்துரும் அப்டின்னாரு. சரி அத கூட நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா போறதுக்கு முன்னாடி பண்ண கலாட்டா கொஞ்சம் நஞ்சம் இல்ல. ஊயின்னு கத்தி கலாட்டா பண்ணாங்க. சரி ஃபர்ஸ்ட் டைம் தான் அது ஏதோ பண்ட்டாங்க. தெரியாம பண்ட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் அத இத பண்ண ஏன்னா, இவங்க உள்ள வந்தாங்கன்னா எப்படி இருந்தாலும் இவங்க வெளில போய் தானே ஆகணும். இல்ல இவங்க அக்ரீமெண்ட் போட்டுக்கிட்டு வந்திருக்கணும். எப்படி வந்திருக்கணும்னா, நாங்க எங்க ஒண்ணாவே உள்ள விட்டீங்கன்னா, திருப்பி எங்கள ஒண்ணாவே வெளிய விடுங்க. இல்ல எங்க 2 பேரையுமே வின்னர் ஆக்கிட்டு தான் நீங்க வெளிலயே அனுப்பணும். இப்படி ஏதாவது அக்ரீமெண்ட் போட்டு வந்திருந்தாங்கன்னா பரவால்ல. அப்படிதான் அக்ரீமெண்ட் போடுறதுக்கு எண்டோமல் வந்து அவ்ளோ தயாரா இல்ல போல. அ இவர் வந்து சொல்றாரு, "கெமி வந்து என் ஒய்ஃப் அளவுக்கு பெரிய ஆக்ட்ரஸ்லாம் கிடையாது. அவங்க வந்து கெமி யாருன்னு கூட யாருக்குமே தெரியாது. என் ஒய்ஃபையும் என்னையும் எல்லாருக்கும் தெரியும் இந்த இண்டஸ்ட்ரியில. முதல்ல அவங்க வந்து ஒரு பெரிய ஆள் ஆயி வரட்டும். அப்புறமா என் ஒய்ஃப பத்தி இந்த ஆக்டிங் பத்திலாம் கமெண்ட் அடிக்கிறதுக்கு அவங்களுக்கு தகுதி இருக்கு. அவங்களுக்கு எங்கள பத்தி பேசுறதுக்கு தகுதி இல்லன்னு நெனைக்கிறேன்." கிட்டத்தட்ட இவர் வந்து எப்படி நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து தகுதி தரா தரம்னார்ல, அது மாரி தான் இவரும். இவருக்கும் இவர் ஒய்ஃப்க்கும் கெம்மிக்கு தரா தரம் இல்ல. அந்த பக்கம் வந்தா சுபிக்ஷாக்கு எதுவுமே இல்ல. சபரி வந்து ஒரு ஆளே இல்ல. சபரி வந்து இவன்லாம் எப்படி தான் இவனுக்குலாம் படம் கிடைக்க போதோ, அப்படி கிடைச்சா எத்தன பேரோட இது சாபத்த வாங்குவானோ, அது இதுன்னு 1008 பேச்சு. இவங்க யார பேசல. கனிய பத்தி அசிங்கமா. இன்னைக்கும் அவங்க வந்து அவங்கள பத்தி கேவலமா பேசிட்டு தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஒரு ஒரு சாப்பாடு பிரச்சனையில இவங்க ஒரு வேலையில சமைக்கணும், அவங்க ஒரு வேலை சமைக்கணும்னா 2 பேருக்கும் அவ்வளோ போட்டா போட்டி நடக்குது. சரி அதெல்லாம் ஒரு பக்கம். இன்னைக்கு அவரு இன்டர்வியூ எதுவுமே சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்ல. அவருக்கு தைரியமா பேச தெரியல மொதல்ல. அவருக்கு வந்து எப்படின்னா மழுப்புறாரு. ஏதாவது சொல்லிட்டா நம்ம ஒய்ஃப்க்கு பாதிப்பு வந்துருமோ அப்டின்ட்டு. ஃபர்ஸ்ட் இன்டர்வியூலலாம் என்ன சொல்லிட்டு இருந்தாரு, இல்ல என் தங்கச்சி தான் அவங்க. அவங்க வந்து என்னோட எனக்கு வந்து சிஸ்டர்ஸ் கிடையாது. ஸோ அவங்கள பார்த்த உடனே எங்களுக்கு ஒரு சிஸ்டர் பாண்ட் இருந்தது. நாங்கலாம் ஒரே கப்ல தான் காஃபியே குடிப்போம். அந்த அளவுக்கு நாங்க க்ளோஸா இருந்தோம். பட் வெளியில எங்களுக்கு தெரியாது. உள்ள வந்து தான் நாங்க க்ளோஸ் ஆனோம் அப்டின்னு சொன்னாரு. அப்புறம் இன்டர்வியூல என்ன பண்ணாரு, இல்ல ஒருவேள சாண்ட்ரா வந்து சாண்ட்ரா சொன்னத வெளியில தப்பா ப்ரொஜெக்ட் ஆயிருக்கலாம். அவங்க சிஸ்டர்ன்ற பாண்ட்ல தான் சொன்னாங்க. இப்ப என்ன சொல்றாரு, பிஆருங்கலாம் வந்து தப்பு தப்பா அவங்க பண்ணதெல்லாம் விட்டுட்டு, இவங்க பண்ணத மட்டும் எடுத்து எடுத்து போட்டு, இவங்க வந்து பிஆர் கும்பல் வந்து அதாவது நம்ம திவ்யாக்கு பிஆர் பயங்கரமா இருக்காங்களாம். அவங்க வந்து இவர் ஒய்ஃப வந்து காலி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, இவங்களுக்கு வேண்டிய பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து, அந்த வீடியோவ மட்டும் எடுத்து எடிட் பண்ணி போடுறாங்க அப்படின்னு. அப்ப லைவ்ல நம்ம பார்த்தோமே, ஒருவேள விஜய் டிவியே திவ்யாவோட பிஆரா? எங்களுக்கு புரியல. திவ்யாவோட மேட்டர நம்ம லைவ்வா நாங்கலாம் பார்த்தோம். அதையே தான் வெளியிலயும் காட்டுறாங்க. எக்ஸ்ட்ராவா ஒண்ணும் காட்டில்ல. அது எப்படி பிஆர் கும்பல் வந்துட்டு இவங்க ஒய்ஃப தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அது கொஞ்சம் இவ்ளூண்டு எடிட் பண்ணிட்டா கூட போதும். உடனே வந்து என் ஒய்ஃப் தப்பா தெரிய ஆரம்பிச்சுருவாங்க. அது ஒரு நூலிழ தான். இதெல்லாம் தான் பிஆர் கும்பல் பண்றாங்க. எங்களுக்கெல்லாம் வந்து வசதி கிடையாது. நாங்க வந்து பிஆர்லாம் வைக்கல. அப்புறம் அவ்வளோ ஸ்பான்சர். ம். அப்புறம் இவருக்கு ட்ரெஸ்ஸுக்குலாம் ஸ்பான்சர் யார் பண்றாங்க? யாரு இவருக்கு வந்து ஒவ்வொரு ட்ரெஸ்லயும் வந்து வீடியோ போட்டு வச்சுட்டு போயிருக்காரு. அத தானே நம்ம எல்லாரும் பிஆர்ன்னு சொல்லுவாங்க. இல்லையா? ஆனா வந்துட்டு இவரு வந்து அப்படிலாம் நாங்க யாருமே வைக்கல. எங்களுக்கு பணமே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா வந்து உள்ள வந்து ஒரு 6, 7 பேர் டிக்கெட் இருக்குது. எனக்கு முன்னாடி போக வேண்டிய டிக்கெட்லாம் அதெல்லாம். அதெல்லாம் இன்னும் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கு. அப்படின்னு சொல்றாரு. யார் வின்னர்ன்னு கேட்டா பிரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஆனா கண்டிப்பா வந்து ஒரு லேடி தான் இருப்பாங்க அப்படின்றாரு. அவருக்கு வந்து அவரோட ஒய்ஃப் தான் வந்து வின்னர் ஆவாங்க. முதல்ல ஒரு வீடியோல சுபிக்ஷான்னாரு.
இப்போ வந்துட்டு வந்து ஒரு லேடி உங்க ஒய்ஃப தவிர வேற யாரையாவது சொல்லுங்க வின்னரா. நீங்க உங்க ஒய்ஃப சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னா, ஆ அது தெரியல. ஆனா வந்து ஒரு லேடி தான் இந்த வாட்டி வின்னரு அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி கம்ருதீன் மேட்டர கேட்டாங்க. அது ஒரு கேவலமான ஒரு காதலு. அது வந்து காதல்லயே சேர்த்துக்க முடியாது. ஆ இந்த கம்ருதீன் வந்து யாரோ வந்து அவருக்கு மண்டையில புகுத்திட்டாங்க போல. லவ் கன்டென்ட் பண்ணிட்டு நீ வா அப்படின்னு சொல்லிட்டு. அத வச்சுக்கிட்டு அவரு ஓட்டிக்கிட்டு இருக்காருங்க காலத்த. இது ரொம்ப நாள் நிலைக்காது. இது வேஸ்ட்டு தான். அ அப்படி ஒண்ணும் இவங்க வந்து உண்மையான காதலர்கள் கிடையாது. வெளியில வந்தோனே புட்டுக்க போகுது அவ்வளோதான் அப்படின்றத சொன்னாரு. ஆனா இந்த திவ்யா எல்லாத்துக்கும் ஒழுங்கா பதில் சொல்லிட்டு வரவரு. திவ்யான்றவங்களோட மேட்டர் வரும்போது மட்டும் பிஆர்ன்றாரு. அவங்க கேட்கறதே அவங்க அதான். உங்க ஒய்ஃப் என்ன மீன் பண்றாங்க? உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? நீ வந்து வெளியில போய் பாருன்னு சொன்னாங்க. இப்ப அந்த சண்டை நடந்து அப்படியே இவரு வெளியில போயிடல. சண்டை நடந்ததுக்கு அப்புறம் நடுவுல ஒரு 2 டேஸ் இவங்க நல்லா சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்க. இல்லையா? சிரிச்சு பேசிட்டு இருக்கும்போது, அப்ப வந்து இவங்க எவ்ளோ டிஸ்கஷன் பண்ணியிருக்கலாம். அப்ப எதையுமே அவங்க டிஸ்கஸ் பண்ணல. ஏன்னா அவங்க வீட்டுக்காரர் போமாட்டாருன்னு அவங்க நெனச்சுட்டாங்களா என்னன்னு தெரியல. அப்புறம் பார்த்தா திடீர்னு ஒரு கலாட்டாவ ஆரம்பிச்சாங்க. அப்புறமேட்டு இப்ப அவரு என்ன சொல்றாரு, அவங்க வந்து ஒரு கபோர்ட வந்து பிரச்சனையாக்குறாங்க. அத அந்த நேரத்துல பண்ணியிருக்க வேண்டாம் திவ்யா. நான் திவ்யாவ தப்பா சொல்ல வரல. பட் திவ்யா பண்ணதும் தப்பு தானே. அவங்களே வந்து நான் வந்துட்டேங்கிற ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு எனக்கு இந்த ரேக்க காலி பண்ணி குடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவ வந்து உனக்கு என்ன இந்த ரேக் தானே வேணும்னு சொல்லிட்டு அதுல இருக்க துணியெல்லாம் தூக்கி கீழ போட்டா. திருப்பி அதே ரேக்ல வந்து நான் அடுக்கி தரவா வேற ரேக்ல அப்படின்றா. இவங்க என்ன பண்ண நெனைக்கிறாங்கன்னே தெரியல. அந்த ஸ்ட்ரெஸ்ல தான் அவ கத்திட்டா அப்படின்னோனே, இவங்க எதிர்ல ஆங்கரா இருக்கவங்க என்ன சொல்றாங்க, தங்கச்சின்னு நெனச்சு பழகுன மாதிரி, தங்கச்சின்னு சொல்லிட்டு, இந்த வார்த்தை நெறைய வந்திருக்கு. அதுல ஒரு வீடியோவ அவங்க போட்டு காமிச்சாங்க. அவர் வந்துட்டு அத மீன் பண்ணல. என் ஒய்ஃப் வந்து பொசசிவ்லாம் கிடையாது. நான் வந்து நெறைய நேரம் வெளியில போவேன், வருவேன். எவ்ளோ பார்ட்டீஸ் போயிருக்கேன். எல்லாமே ஷூட்டிங்க்கு போயிருக்கேன். எல்லா இடத்துலயும் அவங்க வந்ததெல்லாம் கிடையாது. ஆனா இதுக்கு தான் அவரு கேட்டாரு. ஒருவேள நீங்க 2 பேரும் சேர்ந்து வந்தா தான் உங்க ஒய்ஃப் நான் உன்ன அனுப்புவேன் அப்படின்னு சொன்னதுனால 2 பேரும் சேர்ந்து வந்தீங்களான்னு கேட்டாரு. அதுக்கு இவரு சொல்றாரு, இல்ல அப்படிலாம் ஒண்ணும் சொல்லல. கம்பெனியே அதாவது எனக்கு விஜய் டிவியே வந்து எங்கள வந்து கப்புலா வாங்கன்னு தான் கூப்பிட்டாங்க. அப்படிதான் நாங்க உள்ள வந்தோம். அப்படின்றத சொல்றாரு. இப்ப இவரு வந்து சொல்றதெல்லாம் ஓகே. சரி இவருக்கு என்ன இருந்தாலும் இவரோட ஒய்ஃப் ஜெயிக்கணும்னு ஆசை இருக்கும். இவருக்கு ஆசை இருக்கணும்னா, உள்ள அவங்க அதுக்கேத்த மாரி பண்ணணும்ல. இவங்களுக்கு என்ன ஆனா திவ்யா ஃபோபியா வந்துருச்சா திடீர்னு? எதுக்கெடுத்தாலும் அங்க வந்து சாப்பாடு கிடைக்கல. அப்ப திவ்யா தான் காரணம். அங்க மழை பெய்யுது. திவ்யா தான் காரணம். அங்க வந்து என் வீட்டுக்காரர் போனோம். அதுக்கு திவ்யா தான் காரணம். என் பொண்ணு ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கல. திவ்யா தான் காரணம். இது என்னங்க இது திவ்யான்னு. நேத்து ராத்திரி பார்வதி வந்து இவங்க கிட்ட பேசியிருக்காங்க. அதாவது திவ்யா கிட்ட பேசியிருக்காங்க. நீங்க 2 பேரும் ஒண்ணா இருந்தவங்க தானே. ஒரே பெட்ல படுத்துட்டு எவ்ளோ சந்தோஷமா இருந்தீங்க. நல்ல பாண்டிங் இருந்தது உங்ககிட்ட. இப்ப வந்து அதுல ஒருத்தர் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க பேசாம இருக்கீங்க. எனக்கு கஷ்டமா இருக்கு. நீ போய் அவங்க கிட்ட பேசு. அப்படின்னு சொன்னதுக்கு இவங்க என்ன சொன்னாங்க, அவரு போயிட்டாரு வெளிய. அதனால இவங்க வந்து டல்லா இருக்காங்க அப்படின்றத நெனச்சு, நான் வந்து என்ன சொல்றேன், அவங்க கிட்ட "உனக்கு பால் வேணுமா? காஃபி வேணுமா? நீ சாப்பிட போறியா? உனக்கு என்ன ஃபீல் ஆகுது? வா நம்ம வெளியில போய் பேசலாம். ஒரு ஒரு வாக் போயிட்டு வரலாம். இல்ல வா வெளியில உட்கார்ந்து பேசலாம்." அப்படிலாம் நான் கேட்கிறேன். அப்ப கேட்கும்போதெல்லாம் அவங்க பதிலே சொல்லல. என்ன புடிச்சு தேவையே இல்லாம கத்துறாங்க. நான் அந்த வா வா வார்ட்ரோப்ல அது அந்த சாரி அந்த ட்ரால வந்து நான் அடுக்கி தரேன்னு தானே சொன்னேன். அத சாப்பிட்டா கூட சொல்லிட்டு போலாமே! அவ்ளோ கத்தி கலாட்டா பண்ணாங்க. அப்பயும் நான் வந்து பொறுமையா போறேன். ஏன்னா நம்ம பழகிட்டோம். அந்த மாரி நம்ம வந்து மூஞ்சில அடிச்ச மாரி சொல்லக்கூடாதுன்னு. என்னோட பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குல்ல. இவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருந்தா, இவங்களுக்கு கூட நானா பேபி சிட்டர் மாரி உட்கார்ந்துட்டு இருக்கணும்னு நெனச்சுட்டு இருக்காங்களா? நான் அதுக்காக வரல. நான் வந்தது என்னோட கேம் விளையாடுறதுக்கு. அதனால நான் அவங்க கூடலாம் உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. அவங்க கிட்ட பேச வேண்டிய அவசியமும் கிடையாது. இன்னைக்கு காலையில கூட நான் ட்ரை பண்றேன் பேசுறதுக்கு. அவங்க என்ன அவாய்ட் பண்ணிட்டு போறாங்க. அப்பன்னா அப்போ பார்வதி சொல்றாங்க, "அதெல்லாம் நீங்க அவங்க என்ன சொன்னாலும் நீங்க வந்து அவங்க ஒரு மாரி ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம தானே ஆறுதல் சொல்லணும்னா, அப்படிப்பட்ட மானங்கெட்ட வேலைலாம் எனக்கு தேவையில்ல" அப்படின்ட்டாங்க. அது அவங்க காதுல விழுந்துச்சா என்னன்னு கூட தெரியல. ஏன்னா இவங்க வந்து அங்க சிங்க்க வந்து அங்க பிளேட் கழுவிக்கிட்டு சொன்னாங்க. அவங்க அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆனா காதுலயே விழுந்தாலும் காதுல விழாத மாரி தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க பார்வதி. அதுதான் ஆமைக்கு எங்களுக்கு நாங்க சொல்ல சாப்பிடணும். ஆ. அடுத்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து நம்ம பார்வதியின் திருவிளையாடல்கள்னு சொல்லிட்டு ஒரு புக்கே போடலாம். அந்த அளவுக்கு இந்த வீட்ல இருக்கிற ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டையும் எவ்ளோ கடுப்பேத்த முடியுமோ, அது மாதிரி அவங்க கடுப்பேத்திட்டு இருக்கிறது தான் பார்வதி வேல. நேத்து வந்துட்டு ஆதிரேயோட வழக்குல வந்துட்டு அமித் வந்து ஆக்சுவலா பார்த்தோன்னா, டக்குன்னு அந்த தீர்ப்பு குடுத்துட்டு வந்துட்டாங்க இல்லையா? அதனால இவங்க வந்து இங்க வந்து உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தாரு அமித். உடனே பார்வதி சொன்னாங்க, "நம்மலாம் சாப்பிட்டுட்டே போயிட்டுருக்கலாம். நம்ம சாப்பிடாம போயிட்டதுனால நம்ம வக்கீலுக்கு வந்து சாரி நம்மளோட ஜட்ஜுக்கு வந்து ரொம்ப பசி எடுத்துருச்சு போல இருக்குது. அதான் சீக்கிரமா தீர்ப்பு குடுத்துட்டாரு." அப்படின்ற மாரி சொன்னாங்க. அவரு ஆக்சுவலா சாப்பிட்டுட்டு இருந்தவரு, மறுபடியும் கொஞ்சம் சாப்பாடு வாங்கலாம்னு நெனைக்கும்போது, இத சொன்ன உடனே எழுந்து போய் அவரு கழுவிட்டாரு. அதுக்கு அங்க வந்து ரம்யா ஆமா. நின்னுருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, "ஏய் அவரு இன்னும் கொஞ்சம் சாப்ட்டுருப்பாரு. நீ தான் காரணம்னு." "ஏய் அப்டிலாம் சொல்லாதீங்கடி. அப்டிலாம் என்னலாம் பழி போடாதீங்க. என்னலாம் பழி போடாதீங்க." அப்டின்னா அவர் அதுக்கு சாப்பிட்டு கம்ருதீன் முடிச்சுட்டாரு. அவரு சாப்ட்டு முடிச்சுட்டு கைய கழுவ தான் போறாரு. சும்மானா எதனா ஒண்ணு ஊத்தி சொல்லாதீங்க. விடுங்க. அப்டின்னு சொன்ன உடனே, அதுக்கு கம்ருதீன் சொல்றாரு, "ஏய் அவரு ஒரு நாளைக்கு 10 வாட்டி வாங்கி சாப்பிடுவாரு. 10 மணி நேரம் சாப்பிடுறாரு.
10 மணி நேரமா? 10 வாட்டி வாங்குறவரு ஒரு 4 வாட்டி தான் வாங்குனாரு. என்ன 10 பண்ணுது? மணி நேரம் சாப்பிடுறவரு 4 10 மணி மணி நேரம். நேரம் சாப்பிடுறவரு 4 மணி நேரத்துல அவர சாப்பிட விடாம அனுப்பி விட்ட நீ. இப்ப வெறும் 4 மணி நேரம் தான் அவரு சாப்பிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு நக்கல். அதாவது இவங்க 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர்ங்க. 2 பேரும் புல்லி பண்றதுல பெரிய ஆளுங்க. அதுவும் பார்வதிக்குலாம் வாய தொறந்தாலே அடுத்தவன எப்படி கீழ தள்ளலாம். ஆனா அதுல ஒரு பாயிண்ட்ல இத்துணூண்டு பாயிண்ட் 2 பேருக்கு ட்ரிகர் ஆயி திரும்பிச்சுன்னா, இவங்க 2 பேருமே காலி. அந்த அளவுக்கு வீரியம் கொண்டு கத்துறாங்க. இதே தான் வினோத். அதாவது கரெக்ட்டா இனம் இனத்தோட சேரும்னு சொல்லுவாங்கல்ல. கரெக்ட்டா இருக்கு. வினோத்தும் சரி, கம்ருதீனும் சரி, பார்வதியும் சரி. இவங்க யாரும் வந்து அவங்க மேல இருக்கிற குற்றச்சாட்டுகள நீங்க வச்சீங்கன்னா, அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அதே நேரத்துல என்ன பண்ணுவாங்க, உங்கள எப்படி திருப்பி தாக்கலாம்? இவன எப்படி காலி பண்ணலாம்? அப்படின்ற டாக்டிக்ஸ நல்லா தெரிஞ்சுக்கிட்டு வந்து அவங்க கேம் விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு இது வந்து ஆப்வியஸ்லி அவங்க தான் ஜெயிப்பாங்க. இந்த மாரி சிச்சுவேஷன்ல. ஏன்னா எதிர்ல இருக்கவங்களால வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேல பேசவே முடியாது. அவங்க அப்படியே வந்து என்ன சொல்லுவாங்க, டம்ப் ஆயிடுவாங்க. அப்படியே ஒரு மாரி பேதலிச்சு போயிடுவாங்க. அவங்க வந்து எதுவுமே அவங்களோட பாயிண்ட்ட வெளியில எடுத்து வைக்கவே அவங்களால முடியாது. அந்த அளவுக்கு இவங்க பண்ற புல்லியிங் இருக்கே, அது ஒரு மாரி சைலன்ட் புல்லியிங்ன்னு சொல்லலாம். அதாவது அவங்க அமைதியா, பொறுமையா அந்த வேர்ட்ஸாலேயே அந்த வாழைப்பழத்தில வந்து ஊசி லைட்டா ஏத்துனா, வாழைப்பழத்துக்கும் வலிக்கக்கூடாது, ஊசிக்கும் வலிக்கக்கூடாது. ஆனா 2ம் உள்ள வந்து ஃபுல்லா ஏறிடணும். இதுதான் இவங்களோட டெக்னிக். அதுல ரொம்ப நல்லா 3 பேருமே காய நகர்த்திக்கிட்டு போறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ் யாருக்கு குடுக்கணும்னா பார்வதிக்கு. இப்ப இவங்க 2 பேர் இவங்களோட மோட்டிவ் என்ன? இங்கேருந்து திவ்யா போய் தொங்கிட்டு அங்க போணும். சாண்ட்ரா கிட்ட போணும். சாண்ட்ரா வந்துட்டு காரி துப்பி வெளியில அனுப்பணும். அதனால இவங்க வந்து மனசு வந்து உடைஞ்சு உட்காரணும். இவங்க என்ன சொல்றாங்க, "இப்பதான் நான் நிம்மதியா இருக்கேன். விட்டுரு" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "நீ எப்படி நிம்மதியா இருக்கலாம்? உன் நிம்மதிய காலி பண்றதுக்கு தான் நான் இருக்கிறேனேன்ற" மாரி பார்வதி சொல்றாங்க. இதுதான் இன்னைக்கு வரைக்கும் நடந்தது. இப்ப நாங்க கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தது. பிரஜன் வந்து ஒரு 4, 5 இன்டர்வியூ குடுத்திருக்காரு. ஒவ்வொரு இடத்துலயும் வந்துட்டு மத்தவங்கள பத்திலாம் பேசும்போதெல்லாம் ஒரே மாரி பேசுறாரு. பட் இந்த திவ்யா மேட்டர்ல மட்டும் கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணா ஏன்னா அவராலேயே வந்துட்டு என்ன நடந்துச்சு, எப்படி அப்படிங்கிறது அவருக்கு தெரியல. சோ, இப்ப அவரு என்ன நெனச்சுட்டு இருக்காரு, இல்ல தங்கச்சி தான். பட் இருந்தாலும் ஏதோ ஒரு பாசத்தினால அவங்க வந்து அந்த கோவத்த அவங்க மேல காட்டுறாங்க. கோவத்த காட்டுறவங்களுக்கு வந்துட்டு எப்பவுமே காட்டிட்டு இருக்கிறதுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது. ஏன்னா வந்து இப்போ சொல்ற காரணம் என்னன்னா, "திவ்யாவால தான் என் புருஷன் வெளிய போனான்." அப்படின்னு சொல்றதே ஒரு மோசமான ஒரு எக்ஸாம்பிள். அந்த மாரி ஒருத்தவங்கள நீங்க வந்து ஆதாரம் இல்லாம வந்துட்டு தூக்கி போட்டுற முடியாது. அது ரொம்ப கேவலமா இருக்கும். இத நாங்க சொல்லணும்னு நெனச்சோம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, கேஸஸ்ல வந்துட்டு அ சுபிக்ஷாவுக்கும், விக்கல்ஸ்க்கும் ஒரு ஒரு வழக்கு. வழக்கு என்னன்னா, சுபிக்ஷா இது வந்து ஒரு காமெடி வழக்குன்னு வச்சுக்கோங்களேன். சுபிக்ஷா வந்து எப்ப பார்த்தாலும் துப்பிக்கிட்டு, ஒரே கானா பாட்டு பாடிக்கிட்டு, அங்க பீட் பாக்ஸிங் பண்ணிக்கிட்டு இப்படியே இருக்கிறனால, அங்க வந்துட்டு வீடு ஃபுல்லா ஒரே எச்சியா, துப்பி இருக்கு. அதுக்கப்புறம் பாட்டு பாடுறேன்னு சொல்லிட்டு, இவங்க வந்து என் காத வந்து கிழிச்சு, இங்க பாருங்க அவர் காதுல வந்து பஞ்சுலாம் போட்டு, ஒரு பிளாஸ்டர்லாம் போட்டு ஒட்டிட்டு இருக்காரு. விக்கல்ஸ். இங்க பாருங்க என் காது எப்படி கிழிஞ்சு ரத்தமா வந்து வழியுதுன்னு. தயவு செஞ்சு இத வந்து இவங்க தான் அத வந்து என்னன்னு அட்ரஸ் பண்ணணும். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு போட்டிருக்காரு. அது ஒரு காமெடிக்காக போட்டிருக்காங்க. அதுல ஜட்ஜஸ் யாருன்னா, கானா எஃப்ஜேயும் கானாவும். கானா வினோத்தும், எஃப்ஜேவும் வந்து அ இதுக்கு வந்து ஜட்ஜஸு. ஆ வக்கீல்கள் யாருன்னா, பார்வதியும், சபரியும். இதுல வந்துட்டு பார்வதி வந்து சுபிக்ஷாக்காக பண்றாங்களா என்னன்னு தெரியல. ஏதோ ஒரு காமெடி அதுன்னு சொல்லி சொல்றாங்க. அதுதான் போயிட்டு இருந்தது. இன்னும் 2 வழக்கு இருக்கும்னு இன்னைக்கு நாங்க நெனைக்கிறோம். அது எந்த மாரி வழக்கு வருதுன்னு தெரியல. விஜய் பாரு வர்சஸ் அரோரா. விஜே பாரு வெர்சஸ் அரோரா அந்த ஒரு கேஸ் வருது. அதாவது அந்த கேஸ் என்னது? கமருதீன் வந்து லவ் ட்ரையாங்கிள் அத பத்தி. ம். இப்ப வந்து கம்ருதீன், பார்வதி அவங்கள அரோரா என்ன சொல்றாங்க, என்ன வச்சு இவங்க 2 பேரும் ஃப்ரேம் பண்ணி ஒரு லவ் ட்ரையாங்கிள் இத பண்ணிட்டு இருக்காங்க. இத வந்து அவரு டைரக்ட்டாவே சொன்னாரு கம்ருதீன். நானும் பாருவும் உன்னோட விஷயத்துல இன்வால்வ் ஆவல. இல்ல நீ எங்க விஷயத்துல இன்வால்வ் ஆவலன்னா, நீ என்னைக்கோ வெளில போயிட்டு இருப்ப. எங்க 2 பேரோட விஷயத்துல நீ உள்ள வந்து ட்ரையாங்கிளா நிக்கிறதுனால தான் நீ இவ்ளோ நேரம் உட்கார்ந்துட்டு இருக்க இங்க. அதாவது அவருக்கு வந்து சப்கான்ஷியஸாவே வந்து அவரு மண்டைக்குள்ள புகுத்திட்டாங்க. அவரு தான் வின்னர்ன்னு. அதே மாரி தான் வினோத்துக்கும். அவரு வந்து நான் என்ன பண்ணாலும் சரி, மக்கள் எனக்கு வந்து எல்லாமே அப்படியே அள்ளி எடுத்து குடுக்க போறாங்க கப்ப அப்படின்னு நெனைக்கிறாரு. ஸோ அவரும் அந்த மாரி நெனைக்கிறாரு. பார்வதிக்கு ஆப்வியஸ்லி அதே தான் நெனப்பு. ஸோ இவங்க எல்லாருக்குமே எப்படின்னா, இவங்க தான் வின்னர்ஸ்ன்ற நெனப்பு. மத்தவங்கலாம் வந்துட்டு அவங்க சும்மா ஏதோ இருந்துட்டு போங்க. வந்த இதுக்கு சோறு தின்னுட்டு கிளம்பி போயின்னே இருங்க அப்படிங்கிற மாரி தான் ஆட்டிட்யூட் காமிச்சிட்டு இருக்காங்க மத்தவங்க கிட்டலாம். அப்புறம் வேற என்ன இதுக்கு இத தவிர வேற ஒண்ணும் ஒரு இதுவும் இல்ல. நம்ம வந்து நைட் வந்து நாங்க வீடியோல சந்திக்கிறோம். இப்போ கொஞ்சம் அவளுக்கு உடம்பு முடியாதனால நான் மட்டும் பண்றேன். எல்லாரும் டேக் கேர். எல்லாம் உடம்ப பார்த்துக்கோங்க. எல்லாருக்கும் நெறைய எப்ப பார்த்தாலும் ஒரே ஃப்ளூ அது இதுன்னு வந்துட்டு இருக்கு. கொஞ்சம் உடம்ப எல்லாரும் பார்த்துக்கோங்க. தேங்க் யூ சோ மச்.